Father Gaspar, our Catholic priest, founder of Maiyam and Thamizhar Thozhil Varthga Vivacya Perumandram, Confederation of Tamil Agriculture, Commerce, Industry and Services. Ladies and gentlemen, please put your hands together to welcome Father Gaspar. தமிழ் வளர்த்த நகரத்தார் நடத்துகின்ற ஒரு நிகழ்வு தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. உச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பெரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்த பெருமாட்டி வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற நித்திலம் தோண்டுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற அன்னை தமிழை இந்த அவையில் மீண்டும் ஒரு முறை வணங்கி நகரத்தார் சமூகத்தவர்களுடைய பொருட்களை அனைத்துலக சந்தைக்கு எப்படி எடுத்து செல்வது என்கின்ற பொருளில் என்னை பேசும்படி கேட்டார்கள். 20 நிமிடம் தந்திருந்தார்கள். ஏற்கனவே காலதாமதமாகிவிட்ட காரணத்தினால் அதை கருத்தில் கொண்டு என்னுடைய நேரத்தையும் நான் சற்றே சுருக்கிக் கொள்ளலாம் என்று அமைப்பாளர்களுக்கு தெரிவித்து, ஏன் நான் தமிழில் தொடங்கினேன் என்றால், this is the first, there are so many associations based on caste affinity or whatever you call it. ஆனால் தமிழ் சமூகத்திலேயே நகரத்தார் சமூகம் நடத்துகின்ற பொழுது மட்டும் அது ஒரு ஜாதி அடையாளத்தோடு பார்க்கப்படுவது இல்லை, அது ஒரு மதிப்போடு பார்க்கப்படுகிறது. I am here definitely, and this is a fact. This is not to flatter you. I am here. No, it's not. காரணம், அது அந்த காரணத்தை புரிந்து கொள்வது எதற்கு கவனப்படுத்த விரும்புகிறேன் என்றால், probably I don't know what the organizers had in mind when they gave me the topic, like internationalizing the products and services of products. They didn't even use the services of Nagarathar community. Probably you had in mind the cottons or the Karaikudi, your fabrics or clothes, so thunigal அல்லது உணவுப் பொருட்கள். I'm not going to restrict myself to that. The greatest strength and asset you have is intangible. What brings me here to the stage with you today this morning, the intangible asset worthiness you have created over centuries, over hundreds சொல்ல முடியாது, at least the last few hundreds of years. ஒரு பொது சமூகமாக ஒரு பொது மதிப்பை நீங்கள் பெற்று வைத்திருக்கிறீர்கள் நகரத்தார் சமூகம். இதுதான் உங்களினுடைய மிகப்பெரிய சொத்தாக நான் கருதுகிறேன். நகரத்தார் என்று சொன்னாலே நான் நகரத்தார் அல்ல, ஆனால் நான் உங்களை மதிப்போடு பார்க்கிறேன். அதற்கு காரணம், தொழிலை தொழிலாகவும் தர்மத்தை தர்மமாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழுக்கும் சைவம், தூய சிவனியம், தூய சிவனியம் என்று சொல்வது இன்னைக்கு இருக்கிற எல்லா மதமுமே கேட்டு போய் தான் இருக்குது, இன்க்ளூடிங் மை ஓன் ரிலிஜன் கிறிஸ்டியானிட்டி. பட் தூய சிவனியம், அன்பே சிவம் அல்லது முருக வழிபாடு, அதனுடைய உள்ளர்த்தத்தோடு வளர்த்த அந்த பான்மையும் தான் உங்களினுடைய முதல் தனித்துவம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த தனித்துவங்களை இழந்துவிட்டு உலக அளவில் மிகப்பெரிய அளவில் நீண்டு நிலைத்து வளர்வது என்பது அது சாத்தியமில்லாத ஒன்று. நீண்டு நிலைத்து வேரோடி வளர வேண்டும் என்றால் அடிப்படையில் என்னென்ன பலம் நமக்கு இருக்கிறதோ அந்த பலங்களை உறுதியாக பற்றி பிடித்து கொள்வது. That's why I said the intangible asset worthiness of the Nagarathar community is too huge and too phenomenal, which you should bring to your own consciousness. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும், there are only 2 communities which have been now proven to have their roots in the Indus Valley civilization. சிந்துவெளி சமூகத்தினுடைய அடிப்படை சமூகங்கள் 2. அதில் முதலாவது சமூகம் நகரத்தார் சமூகம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நான் சொல்வதற்கு முன்னால் கை தூக்குங்க.
Is it only 1, 2, 3? Is it? Yeah, 4 maybe. I think you should next time invite Balakrishnan IAS, retired, who is now the advisor to the Chief Minister of Odisha. He is a scholar par excellence. You should invite him. He has traced your journey to the 76 villages or in the Chettinad area from the Indus Valley civilization academically and scientifically. So அந்த பயண வழி பாதை எத்தனை பேருக்கு செட்டிநாட்டினுடைய அத்தனை கிராமங்களினுடைய பேரும் சிந்துவெளியில் இருக்கிறது, சிந்துவெளி பிராந்தியத்தில் அதே பெயர்கள் இருக்கின்றன என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. This is exactly where I say, ஒரு தனது உள்ளார்ந்த அடிப்படை வலிமைகளை எப்பொழுது ஒரு சமூகம் உணர்ந்து கொள்கிறதோ அப்பொழுது எழுகின்ற அந்த மன எழுச்சியில் தான் உலகளாவிய ஒரு எழுச்சி நிகழும். இது போன்ற சந்திப்புகள் அதற்கு பேருதவியாக இருக்க வேண்டும். ஆக சிந்துவெளியோடு தொடர்புடைய முதல் சமூகம் நகரத்தார் சமூகம். அது எப்படி இன்றைய செட்டிநாட்டிற்கு வந்து சேர்ந்தது என்பது அது இன்னொரு வரலாறு. அதை பேசுவது என்னுடைய உரை தலைப்பும் அல்ல என்கின்ற காரணத்தினால் அந்த உரைக்குள் செல்ல விரும்பவில்லை. பட் நெக்ஸ்ட் டைம் ஐ ரியலி request the organizers to invite Mr. Balakrishnan IAS. Definitely you should invite him and hear him out, your journey through the centuries. இரண்டாவதாக நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ நான் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் இதுக்கெல்லாம் மார்க்கெட்டிங் சொல்லணும்னா ஐ எம் a Catholic priest. நான் ஒரு கிறிஸ்தவ ஒரு ஃபாதருக்கும் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் இந்த மேடைக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இட்ஸ் pretty unconnected. It's only my passion for தமிழ் மீதும் தமிழ் சமூகத்தின் மீதும் எனக்கு கொண்ட எல்லையில்லாத அளவற்ற ஒரு பற்று தான் இந்த இடத்தில் என்னை நிற்க வைக்கிறது. அந்த வகையில் உங்கள் பொருட்களை உங்கள் சேவைகளை உலகமயப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் இப்பொழுது ஒரு அமைப்பு நடத்துகிறோம். அது ஒரு சிறிய உதவியாக இருக்க முடியும். உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பட் ஐ ஹவ் கிரியேட்டட் அ பிளாட்ஃபார்ம் கால் த ரைஸ் என்கின்ற ஒரு அமைப்பு 2018ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. டிஸ்பைட் தி பெண்டமிக்ஸ் நாங்கள் 10 உலக மாநாடுகளை நடத்தி இருக்கிறோம். வருகின்ற ஜூலை மாதம் மிட்டெக், இதே மலேசியா நாட்டில் the 11th summit will take place in Mitek for 3 days. You are welcome, we can collaborate. And the 12th summit will take place in Davos, where the World Economic Forum, அதாவது என்ன அப்படி நாங்கள் வந்து தமிழர்கள் தனிப்பட்ட வாழ்வில் எளிமையாக இருக்க வேண்டும். That's one quality I admire about the Nagarathas also. I mean, even when you achieve huge success, you actually literally establish the elegance of simplicity. I mean, ஒரு எளிமையின் பேரழகுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பெருவெற்றி பெறுகிற பொழுதும் எளிமையின் பேரழகு என்பதை உங்கள் சமூகத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். அந்த வகையில் நானும் சொல்வது தமிழர்கள் தனிப்பட்ட வாழ்வில் எளிமையாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு பொது சமூகத்தில் தமிழர்களாக தங்களை அடையாளப்படுத்துகிற போது வேறு எந்த சமூகத்திற்கும் குறைவானவர்கள் அல்ல என்பதை தமிழர்கள் நிரூபிக்க வேண்டும் என்று நான் நம்புகிறவன். எனவேதான் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் நடக்கிற உலகத்தின் G7 லீடர்ஸ் எல்லாம் வந்து கூடுகிற அதே அரங்கைத்தான் நாங்களும் மாநாட்டிற்காக எடுத்திருக்கிறோம். செப்டம்பர் மாதம் இந்த ஆண்டு the 12th summit of a global summit of Tamil entrepreneurs and professionals. You can meet entrepreneurs and professionals from more than 40 countries in Davos, Switzerland. So this is about how we can be of some collaborative value to you, because you also, as I said, this is one community which gave to the world the concept of aram சார்ந்த தொழில். வள்ளுவம்னு இருக்கு இல்லைங்களா? வள்ளுவத்தில் வந்து அழகான ஒரு குறள் வரும். திருக்குறள் தான் நமக்கு வழிகாட்டிங்க. Unfortunately, major religions that came in அந்த entrepreneurial spirit கொஞ்சம் கொன்னுடுச்சு. போதுமென்ற மனமை பொன்சையும் இருந்து இந்த உலகத்தில் செல்வம் ஈட்டுறதெல்லாம் கொஞ்சம் குற்ற செயல் மாதிரியும் ஒரு கில்ட் மாதிரியும் கொண்டு வந்துருச்சு. பட் வள்ளுவம் இஸ் the ideal book, because வள்ளுவர் generally who is persuasive about moral values and moral paradigms ஒரே ஒரு குறளில் தான் உத்தரவு போட்டு சொல்லுவார். பொதுவாக எந்த குறளையும் அவர் உத்தரவு போட மாட்டார். இட்ஸ் a very persuasive book, ethical book. பட் ஒரு குறளில் தான் சொல்லுவார், செய்க பொருளைம்பார். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியதில். பியூட்டிஃபுல் குறள், எல்லாரும் படிக்கணுங்க. செய்க பொருளை, அதனுடைய பொருள் என்ன யாராவது சொல்லுவீங்களா பட்டுன்னு 30 secondsல? செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில். எஸ் சார், எஸ் ப்ளீஸ். இப்படி சொல்லலாம், இப்போ சின்ன கால் தானே. Let's give a hand to the doctor. Yes. Thank you. Thank you very much, doctor.
நிறைய செல்வம் செய்யுங்கள். ஏனென்றால் உங்கள் எதிரியினுடைய இருமாப்பை அடித்து நொறுக்கி துவம்சம் செய்கிற ஒரு பேராயுதம் இருக்கிறது என்றால் அது செல்வம் மட்டும்தான். எனவே செய்யுங்கள் செல்வத்தை என்று சொன்னவர் வள்ளுவ பெருந்தகை இல்லையா? At the same time, he also defines, that is where Nagarattar community comes in, as it defines the purpose of wealth. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். வேற எந்த ஒரு பொருளாதாரம் எதையும் இவ்வளவு அழகாக செல்வம் ஈட்டுதலை வரையறுத்ததாக எனக்கு தெரியவில்லை. அதுதான், that's what makes Nagarattar community very special. தீதின்றி வந்த பொருள் அரண் ஈனும். You see, அரண் ஈனும்ங்கிறது இட்ஸ் an emphatic statement. அது நடந்தே தீரும். கை தட்டினா சத்தம் வருது இல்லைங்களா? emphatic statement. பொருள் வந்ததுன்னா அறம் நடக்கணும். கோயில் கட்டுவாங்க, குளம் வெட்டுவாங்க, தர்மசாலைகள் கட்டுவாங்க, இதெல்லாம் கட்டுவாங்க. அரண் ஈனும் இன்பமும் ஈனும். உம்மகாரம் போட்டு வருது இல்லைங்களா? 5 ஸ்டார் ஹோட்டலையும் நடத்தலாம். சாதாரண நம்ம அண்ணாமலை துபாயிலேருந்து என்னுடைய நண்பர்கள் வந்திருக்காங்க. நீங்கள் அண்ணாமலை சாதாரண ரெஸ்டாரண்ட்லேயும் நடத்தலாம், இங்கே நடத்தலாம். ஆனால் இன்பமும் ஈனும் 7 ஸ்டார் ஹோட்டலையும் நடத்தலாம். நீங்கள் மெர்சிடஸ் பென்ஸும் ஓட்டலாம், சாதாரண வண்டியும் ஓட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. யூ டேக் எனி. ஸோ அந்த ஒரு அறத்தை நீங்கள் கடைபிடிங்கள். செகண்ட்லி, இன்னைக்கு காலையில் எங்களுடைய த ரைஸ் அமைப்பினுடைய கத்தார் நண்பர் கார்த்திக் அவர்களை பார்த்தேன். அவர் சொன்னது எனக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி, இன்னொரு வகையில் கவலையாக இருந்தது. அவங்களுடைய அம்மா 36 வயசில், இப்போ 68 வயசு, 36 வயசில் காரைக்குடியில் ஷேர் புரோக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 36வது வயசில் காரைக்குடியில். நீங்கள் கத்தாரில் என்ன பண்ணுறீங்கன்னா டெக்னாலஜி இன்டகிரேஷன் பண்ணுறேன். த கிரேட்டஸ்ட் செட்பேக் தட் ஹஸ் ஹேப்பன் டு தி நகரத்தார் கம்யூனிட்டி இஸ், உங்களுடைய க்ளோரியஸ் பீரியட் சொல்கிறேன் யுவர் க்ளோரியஸ் பீரியட் whenever you became masters of trade and whenever you became mercantile intermediaries between, let's say, agrarian economic search or industrial economic search and the markets. இந்த ரெண்டுக்கும் இடையில whenever you were in trade and financial sector, you flourished. நீங்கள் கொடி கட்டி பறந்தீங்க. மற்றவங்கள்ட்ட போய் சம்பளம் வாங்கி எப்போ வேலை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்படி ஒன்றும் கொடி கட்டி ரொம்ப காலம்லாம் பறக்க முடியாது. So that is why if you want to remain global, internationally relevant, get back to your legacies, right? அதில் historical opportunities capture பண்ணிக்கிங்க. Historical opportunities, the greatest one, Indus Valley civilization was a great moment for you, and the emergence of Rajendra Cholan was another great moment for you. In fact, there are unproven but maybe oral stories, oral traditions. King Rajendra Cholan எந்த வயசில் அவர் ஊர் பிடிக்க புறப்பட்டாருங்க? யாராவது சொல்லுங்களேன் பட்டுன்ட்டு. ராஜேந்திர சோழன் எத்தனாவது வயசில் உலகத்தை கைப்பற்ற புறப்பட்டார்? 57வது வயசுங்க. He was pretty old, 57. And they say, நான் தமிழ் அது சொல்லிடுறேன், எதுக்காக புறப்பட்டாருன்னா நகரத்து சமூகத்து வணிகர்கள் தென்கிழக்கு ஆசியாவில் சீனர்களிடமிருந்து சந்தித்த சவால்களை எதிர்கொள்வதற்காகத்தான் அவர் புறப்பட்டார் என்றும் ஒரு கதை உண்டு. என்னை இந்த மேடைக்கு வருவதற்கு காரணமான தான் ஸ்ரீ பாலன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே உங்கள் சமூகத்தினுடைய பேராளுமையாக நான் மதிக்கிற, நான் ஏற்றுக்கொள்கிற, போற்றுகிற ஒரு பெரிய ஆளுமை தான் ஸ்ரீ பாலன் அவர்கள், சைபர்ஜியா பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனர். இன்னும் சிறப்பாக கைதட்டலாமே, காசா பணமாங்க, கைதட்டாவது கொடுங்க மற்றவங்களுக்கு. He helped us to have our second global summit in his university, in the Cyberjaya University in Cyberjaya. Thank you, Palan, for making me being here. I think I'll take our 5 more minutes. So, உங்களினுடைய அந்த மிகப்பெரிய உயரங்கள் என்பது எந்த புள்ளிகளில் நடந்தது? கிங் ராஜேந்திர சோழன், சோழ நாட்டினுடைய எழுச்சியில் உங்களுக்கு வந்த செல்வம், தூய சிவனியத்தினுடைய பேரெழுச்சி, அந்த சிவனியத்தோடு தமிழ் வளர்த்த மாபெரும் மரபு என்று இருந்தது. அதன் பிறகு ஒரு தேக்கம் இருந்தாலும், in my reading, you can correct me maybe when you have tea and so on, in my reading of society and history, the turning point came in 1869. Can anyone tell me what happened in the world in 1869? Anybody here? A major event took place in global history, 1869, and that was also the turning point for the Nagarattar community as a mercantile community. Can anyone? There's something very significant to global political economy. I wouldn't call it global politics. I wouldn't even call it global economics. It's political economy that determines many things in the world. So, to global political economy, 1869, opening of the Suez Canal. Suez Canal opening நடந்தது. அது என்ன செய்யுது? What does it do, Suez Canal? என்னங்க?
ஐரோப்பிய சந்தைகளுக்கும் தென்கிழக்கு ஆசிய சந்தைகளுக்குமான தூர இடைவெளி, it reduces the distance between Asian markets, particularly Indian market, to 4,500 kilometers. 4,500 கிலோமீட்டர் தூரத்தை, நாட்டிக்கல் மைல்ஸ் தூரத்தை வந்து, நாட்டிக்கல் மைல்ஸ் இல்லை, கரெக்டாக நான் சொல்ல முடியல இல்லையா, அது தூரத்தை குறைக்குது. அதில் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் ஆர் அக்ரேரியன் ப்ரொடியூசர்ஸ் அதுக்கும் ஐரோப்பிய சந்தைக்கும் இடையில வந்து ஒரு மெர்கன்டைல் இன்டர்மீடியரி தேவைப்படுது. யூ நீட் அண்ட் மெர்கன்டைல் இன்டர்மீடியரி. அந்த மெர்கன்டைல் இன்டர்மீடியரியா எந்த சமூகம் வந்து நின்னுது? எந்த சமூகங்க? உங்க சமூகங்க. நகரத்தார் சமூகம் became the mercantile intermediary post Suez Canal opening in the British or the colonial empire. அந்த பீரியட் தான் பர்மாவாக இருக்கட்டும், ஏனைய பகுதிகளாக இருக்கட்டும், நகரத்தார் சமூகம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் வளர்ச்சியும் கண்ட ஒரு காலகட்டம். ஸோ த பிளேயிங் த ரோல் ஆஃப் விச் லிட்டரலி மீன்ஸ் ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ராடக்ட்ஸ், அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த். அதுலேருந்து இந்த சமூகம் எப்போ விலகி போச்சுது? யாராவது சொல்லுங்களேன். மலேசியாவில் இருக்க நிறைய பேர் மலேசியாக்காரங்க, ஆனாலும் இருக்கிறது. எப்போ விலகி போச்சுது சொல்லுங்க. எத்னிக் நேஷனலிசம்ஸ் எப்போ கொஞ்சம் எமர்ஜ் ஆச்சுதோ, அந்தந்த இடங்களினுடைய தேசியம் வந்து எழுந்த போது இந்தியாவிலையும் அது நடந்தது. ஆனால் இந்தியாவில் நடந்ததான் மரண அடி. நீங்களாம் நினைக்கிறீங்க டான்ஸ்ரீ பாலன்லாம் பர்மாலேருந்து இங்கே வந்தவங்க, இங்கே நடந்த அடி தான் பெரிய அடின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் பெரிய அடி எங்கே நடந்தது தெரியுமா? எங்கே நடந்தது? எங்கே நடந்ததுங்க? இந்தியாவில் தான் நடந்தது. இதுதான் இந்தியாவில் எப்படி நடந்தது? யாராவது சொல்லுங்களேன். என்னங்க? அதை விட நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸுங்க. இந்த வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. அது வந்து உண்மையிலே அதை சொல்லணும் அப்படின்னா, இந்த மெர்கன்டைல் இன்டர்மீடியரியா சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் ஏனைய சமூகங்களும் வளர்ந்துட்டு வராங்க. அது நாம் சமூகங்களுடைய பேரை சொல்ல விரும்பலை. அந்த சமூகங்களினுடைய என்னுடைய புரிதலில், யூ கேன் கரெக்ட் மீ அகெயின், சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் வளர்ந்த உங்களை போன்ற மெர்கன்டைல் சமூகத்தினுடைய ஒரு கூட்டு சதி என்று கூட சொல்வேன். அதுதான் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதும், அந்த மிக மிக முக்கியமான ஒரு சமூகத்தினுடைய தொழில் வணிகத்தை வழிநடத்தக்கூடிய ஃபினான்ஷியல் செக்டரில் இருந்து இந்த நகரத்து சமூகத்தை இந்தியாவில் அகற்றிய நிகழ்வும் என்பது வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. அதுக்கு பிறகுதான் இந்த சமூகம் வந்து ப்ரொஃபஷனல் ஜாப்ஸை தேடி போச்சுது. அது வரைக்கும் இட் ரிமைன்ட் ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி an entrepreneurial community in India. So today Suez Canal போல, I am saying the Suez Canal போல the globe is offering you great opportunities. என் தமிழ் சமூகத்திற்கு I come here because of my fond, என்னோட வந்து ஒரு தமிழ் மீது கொண்ட அளவற்ற, என்னுடைய அப்பா வந்து ஒரு ஹிந்து தாங்க, ஸ்ரீ பத்மநாபன் தான் எங்கள் அப்பா. அம்மா வந்து மேரி புஷ்பம், கிறிஸ்டியன். எங்கள் அப்பா ஒரு நாள் கிறிஸ்டியன். எங்கள் அம்மாவை லவ் பண்ணார். ஆனால் அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக அவர் கோயில் போயிட்டார். அதோடு அவர் கோயிலுக்கு போகிறத நிறுத்திக்கிட்டார். ஸோ எனக்கு என்னை இணைப்பது என்பது சாதி தமிழர்களை இணைக்காது, மதமும் தமிழர்களை இணைக்காது. ஒன்றே ஒன்று இணைக்க முடியும் என்றால் மொழி மட்டும்தான் தமிழர்களை ஒன்றாக இணைக்க முடியும், சாதியை கடந்து. எனவே நீங்களும் தமிழை பற்றி கொண்டீர்கள், நானும் தமிழை பற்றி கொண்டேன். ஆனால் தான் நிறைய பேர் கேட்பாங்க, ஃபாதர் நீங்கள் திருவாசகம் பண்ணியிருக்கீங்கன்னு. I'll take 3 minutesங்க. ரொம்ப பிடிச்சது வேற ஒன்றும் இல்லைங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஒருவனாக இருக்கிறவன் பலராக பார்க்கப்படுகிறவன். இதுதான் அந்த சிவனியத்தினுடைய அடிப்படையே. ஒருவனாக இருக்கிறவன் பலராக பார்க்கப்படுகிறவன். என்னுடைய திருவாச உரையை கேட்டிருப்பீர்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றால் என்ன? எங்கள் சிவன் உலகத்திற்கெல்லாம் அதிபதி என்று முழங்குவது ஒரு அணுகுமுறை. ஆனால் உண்மையான அணுகுமுறை என்பது தென்னகத்தில் நாங்கள் அவனுக்கு சிவன் என்று பெயரிட்டிருக்கிறோம், ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. எனவே இந்த அடிப்படைகளால் தான் நான் தமிழை பற்றி கொள்வது. இன்றைக்கு காலையில் கூட கார்த்திகிட்ட பேசியிருக்கேன். உங்கள் குலதெய்வம் யாருன்னு கேட்டேன். ஐயனார் அப்படின்னு சொன்னார். ஐயனார் வந்து நெஞ்சை தொட்டு நீங்கள் கை தூக்கி சொல்லுங்க. பிகாஸ் ஐ ஹவ் ஸ்டடிட் லிட்ரேச்சர் அண்ட் சோஷியாலஜி. ஐயனார் எ பிலாசபர் பார் எக்ஸலான்ஸ்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது இல்லைங்களா? இதுதான் பிரச்சனை. நம்ம பிரச்சனையே அதுதான். ஐயனார் along with Matkali and Kabila, they were the greatest philosophers of their
டைம். என்ன philosophy ஒன்றும் தெரியாது. ஆனால் அவரை நம்ம இன்னைக்கு ஒரு காவல் தெய்வமாக மட்டும் சுருக்கி விட்டுருக்குறோம். ஸோ தட் இஸ் another story. பட் nevertheless வரலாறு அந்தந்த காலகட்டத்தில் தரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் ஒரு சமூகமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். As Suez Canal opened up possibilities for you to be the mercantile intermediaries in the economy of the colonial time, today the markets are opening up, particularly if Nagaratas can come together and build a model financial city. On behalf of the RISE, I first of all invite you to the July conference here in Malaysia in Mitek, number one. And I also invite you to the September conference in Davos, Switzerland. And I also invite you to the Dubai conference in December 15, 16, 17. Come. But to the Nagaratar community, rediscover your legacy in the financial markets. You just capture that, you control the world, or you control economies, and you create political economy. Any community without political economy, you are bound to diminish considering your number. In terms of number game, you are not going to be of any great relevance in the world. Would you agree with me? Yes. So if you have to be relevant, you catch hold of things that will be relevant in the 21st century. And to be relevant in the 21st century, it's not enough that you have just money and some institutions alone. If you don't become part of the political economy of countries, if you don't become part of the political economy of the global institutions and organizations, you are bound to diminish your social relevance and importance. Therefore, I would request you, somewhere in the world, be it in Malaysia or some part of the world, build a 21st century financial city. Imagine or envision 2040. Don't even imagine 2030. Imagine 2040, how finances will be transacted in 2040 using modern and emerging technologies, and build a city. You would have established yourself for the next 200 years. Wish you good luck. God bless you. Thank you for this opportunity. God bless again.